மலேசிய கொடியை உட்படுத்திய தவறுகளுக்கு மன்னிப்பு கேட்டுவிட்டால் போதாது, மாறாக கடும் நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும். மலேசிய ஒலிம்பிக் மன்றமான MOM-இன் உதவி தலைவர் டத்தோ முகாட் ஜுல்கர்னைன் ஒமர்டீன் அவ்வாறு கூறியுள்ளார். BWF எனப்படும் அனைத்துலக பூப்பந்து சம்மேளனத்தின் உலக இறுதி தொடர் போட்டியின் முதல் ஆட்டத்தில் நாட்டின் லீதிஜியா அணிந்திருந்த ஜேர்சியில் தேசிய கொடி தலைகீழாக அச்சடிக்கப்பட்ட சம்பவம் சர்ச்சையாகியுள்ளது. இதையடுத்து லீதிஜியாவின் நிதி ஆதரவாளரான விக்டர் மலேசியா அத்தவறுக்காக மலேசிய மக்களிடமும் லீதிஜியாவிடமும் மன்னிப்பு கோரி வருத்தமும் தெரிவித்துள்ளது. அது குறித்து பேசிய போது டத்தோ ஜுல்கர்னைன் அவ்வாறு கூறினார். இப்படி நடப்பது இதுபோன்றும் முதன்முறை அல்ல, பலமுறை நடந்துவிட்டது. ஒவ்வொரு முறையும் மன்னிப்பு கேட்டுவிட்டு சம்பந்தப்பட்டவர்கள் தப்பித்துக் கொள்வதாக அவர் கூறினார். முன்னதாக தைவானின் சோ தின்சேனை எதிர்த்து விளையாடிய போது லீதிஜியா அணிந்திருந்த ஜேர்சியின் முன்புற இடப்பக்கத்தில் தலைகீழாக ஒட்டப்பட்டிருந்த மலேசிய கொடி தொலைக்காட்சி நேரலையில் தெளிவாக தெரிந்தது. இதனால் சமூக வலைதளங்களில் கண்டனங்கள் எழுந்துள்ளன.